அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். லேபர் படை இயக்குனர் சத்யபதி, மதராசி, சிவகார்த்திகேயன் நடிப்பில் ஏஆர் முருகதாஸ் திரைக்கதை வசனம் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற திரைப்படம். ரொம்ப எமோஷ்னல். அதிகமாக சிவகார்த்திகேயனை வச்சு ப்ளே பண்ணியிருக்கிறாரு ஏஆர் முருகதாஸ்ன்னு தான் சொல்ல முடியும். ஹீரோயின் ஒர்த்தபுளான கேரக்டர். அவங்க வரும்போது தான் கொஞ்சம் மனது கொஞ்சம் வருடலாக இருக்குது. நெருடலாகவும் இருக்குன்னு சொல்ல முடியாது, வருடலாகவே இருக்குது. இதமாகவும் இருக்குது. லவ் போர்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பிஜு மேனன் ஆக்டிங் சூப்பராக இருக்கும். ரெண்டாவது வில்லன் போர்ஷன். ஒரு வில்லன் இருக்காப்புல, துப்பாக்கியை கையில், காலில், வாயில், மூக்கில் எப்படி வேணாலும் சொல்கிறாரு. அந்த போர்ஷன்லாம் வந்து சில்லித்தனமாக இருந்தால் கூட ரசிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல மேக்கிங்காக தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் துப்பாக்கி கலாச்சாரம் தமிழ்நாட்டில் வரக்கூடாது, அது சேல்ஸுக்கு வரக்கூடாது, பொதுவாக எல்லாருக்கிட்டே அது புழக்கத்துக்கு விடக்கூடாதுன்ற ஒரு தடுப்பு முயற்சி தான் இந்த படத்தோட இன்வெஸ்டிகேஷனாக ஸ்டார்ட் ஆகும். ஒரு பெரிய கேங் வாருக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் நடக்கிற பிரச்சனை தான். நிறைய இதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிளாக்ஸில் படங்கள் நிறைய வந்திருந்தாலும் எல்லாருமே இயக்குனர்கள் நைட் எஃபெக்டில் ரொம்ப அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கேட்டால் முதல் முறையாக ஏஆர் முருகதாஸ் அவர்கள் தன்னுடைய பாணியிலிருந்து ஒரு 50% ஏதோ காரணத்துக்காக விலகி இருக்கிறாரு. இன்னொன்று ரசிகர்களை திருப்திப்படுத்துறதுக்காக புதிய முயற்சி எடுத்திருக்கிறாருன்னு கூட சொல்லலாம். சிவகார்த்திகேயனை வச்சு இவர் ரொம்ப ஆக்ஷன் பிளாக்காக ப்ளே பண்ணணும், அடுத்த ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக ஆக்ஷன் பிளாக்குக்கு சிவகார்த்திகேயனை தள்ளிக்கின்னு வரணுன்ற மாதிரியே நிறைய சீன் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அதை நோக்கி தான் நகருது. இருந்தாலும் கூட ஃபஸ்ட் ஹாஃபில் நீங்கள் ஒரு 40 நிமிஷம் இந்த படத்தை அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அது வரைக்கும் பொறுமையாக இருந்தீங்கன்னா, அந்த ஹீரோயின் வந்து சிவகார்த்திகேயன் தோளில் கை வச்சு ஒரு விஷயம் பேசுவாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த படத்தை ஏஆர் முருகதாஸ் ஒரு பெரிய பிளாட்ஃபார்முக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. ரெண்டாவது, ஒரு சமூக சிந்தனை உள்ள படம்ன்றதுனால அடிக்கடி ஆக்ஷன் பிளாக்கில் தான் சிவகார்த்திகேயன் வந்து கிளாப்ஸ் வாங்குறாரு. லவ் சீன்ஸ் எல்லாம் ஒரு சில சீன்ஸ் நம்ம பண்ணுற மாதிரியே உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும், ஒரு சில சீன்ஸ் வந்து உண்மைக்கு வெளியில் இருக்கும். படத்தோட லென்த்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இந்த படம் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். ஃபைட்லாம் ஸ்வீட்டாக தான் இருக்குது. பட் ஸ்வீட்டாக இருக்குதுன்றதுக்காக அது பசிக்கு சாப்பிட்ற முடியாது இல்லைங்களா. இந்த படம் வந்து ஆக்ஷன் பிளாக் அதிகம், எமோஷ்னல் அதிகம், லவ் ஃபீல் கம்மி, ஃபீல் படத்துக்குள்ளே இருக்கிற ஃபீல் கம்மி. ஏஆர் முருகதாஸ் படம்னா உங்களுக்கு நிறைய போர்ஷனில் கேஃபில் ஒரு கண்டென்ட், ஒரு ஃபீலை கொடுக்கும். இவர் அந்த ஃபீலை எடுத்து வச்சுட்டு ஏதோ ஒன்று அடுத்து என்னன்ற மாதிரியே விறுவிறுப்பாக இருக்கார். ஓப்பனாக சொல்லப்போனால் சீக்கிரமாக பாருங்கள் அடுத்த சீனுன்ற மாதிரியே இந்த படத்தை நகர்த்தி இருக்காங்க. இது வந்து ஒரு வரவேற்கக்கூடிய முயற்சியாக இருந்தாலும் சிவகார்த்திகேயனை முழுக்க ஆக்ஷன் பிளாக்காக நிறுத்தணுன்றதுடைய முயற்சி அது ரசிகர் கையில் தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு முறை பார்க்கக்கூடிய சமூக சிந்தனையுள்ள நல்ல படம். நன்றி, வாழ்த்துக்கள்.